வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஓடையில் குளிக்க சென்ற போது விபரீதம், நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவிகள். விபத்தில் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வந்த முதல்வரின் உதவி தனி செயலர் உயிரிழப்பு. புதுவையில் சோகம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்பு. புதுவையில் கனமழை பெய்யும் என்று அறிவிப்பு. மீன்வளத்துறையின் இணையதள செயலி அறிமுகம். கவர்னர் முதல்வர் தொடக்கி வைப்பு. விழுப்புரம் அருகே ஓடையில் குளிக்க சென்ற போது 2 மாணவிகளை ஆற்று நீர் அடித்துச் சென்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கிளியனூரை அடுத்த கொஞ்சமங்கலம் பகுதியில் உள்ள கலிங்கன் ஓடையில் பெஞ்சல் புயல் காரணமாக அதிக அளவில் நீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள புதுக்குப்பம், கொஞ்சமங்கலம் தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஓடையில் குளிப்பது மற்றும் அழுக்கு உடைகளை துவைப்பது போன்ற வேலைகளை செய்து வந்தனர். சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் கொஞ்சமங்கலம் பகுதியை சேர்ந்த 4 மாணவிகள் புதுக்குப்பம் கலிங்கன் ஓடையில் குளிக்கச் சென்றுள்ளனர். இந்நிலையில் அனுஸ்ரீ என்பவர், அவரது தோழியான நர்மதா ஆகிய இருவரும் முதுக்குப்பம் கலிங்கன் ஓடையில் அடைத்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நர்மதாவை மீட்டனர். அனுஷாவை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்ட மாணவி நர்மதா புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த முதல்வரின் துணை தனி செயலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுவை மூலக்குளம் ராதாகிருஷ்ண நகரை சேர்ந்தவர் தமிழரிமா. 34 வயதான இவர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் உதவி தனி செயலாளராக பணியாற்றி வந்தார். கடந்த 9ஆம் தேதி இரவு சொந்த வேலையாக இருசக்கர வாகனத்தில் காலாப்பட்டு சென்றுள்ளார். வேலை முடிந்து ஈசிஆர் சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி கீழே விழுந்துள்ளார். இதில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிரமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த 6 நாட்களாக தமிழரிமாவுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நாளை அடக்கம் செய்யப்பட உள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. முன்னதாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே லட்சத்தீவு, மாலைத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று வரை அதே பகுதிகளில் நிலவிய நிலையில் தற்போது மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும். இதனால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல 17ஆம் தேதி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீன்வளத்துறையின் இணையதள செயலியை கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர். புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் இணையதள செயலி அறிமுகம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுவை கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட கவர்னர் கைலாஷ்நாதன் மீனவர்களுக்கான எஃபர்ட் என்கிற இணையதள செயலியை அறிமுகம் செய்து வைத்தார். இதன் மூலமாக மீனவர்கள் அவர்களுக்கான அரசின் திட்டங்கள், வரவிருக்கும் திட்டங்களை தெரிந்து கொள்ள ஏதுவாக இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் 25 மீனவர்களுக்கு 11,60,00,000க்கான காசோலை மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான காசோலையும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. புதுவை கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சிறுவன் தனது நண்பர்களுடன் ஆன்லைனில் வீடியோ கேம் விளையாடியுள்ளார். அப்போது அவருடன் விளையாடிய நண்பர்கள் சிறுவனை ஏமாற்றி முதல் கட்டமாக 24,000 ரூபாயும், இரண்டாவது கட்டமாக 50,000 ரூபாய் பணத்தையும் ஏமாற்றி பறித்துள்ளனர். இதேபோல விநாயகம்பேட் பகுதியை சேர்ந்த நபரிடம் ஆன்லைன் மூலமாக காப்பீடு திட்டத்திற்கு 74,000 ரூபாய் பணம் கட்டியுள்ளார். ஆனால் அவருக்கு அந்த காப்பீடு வரவில்லை.
அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணிடம் கொரியரில் இருந்து பேசுவதாக கூறி அவர்கள் அனுப்பும் செயலியை பதிவிறக்கம் செய்யுமாறு கூறியுள்ளனர். இதனை நம்பி அந்த பெண்ணும் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 1 லட்சத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மொத்தமாக 2.5 லட்சம் ரூபாயை அவர் இழந்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முத்தியால்பேட்டை லட்சுமி ஹைகிரிவர் கோவிலில் நடைபெற்ற லட்சார்ச்சனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் ஸ்ரீ லட்சுமி ஹைகிரிவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஜுவாலா நரசிம்மர், அஹோபில நரசிம்மர், மலோல நரசிம்மர், வராக நரசிம்மர், பார்கவ நரசிம்மர் உள்ளிட்ட 11 நரசிம்மர்கள் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர். இந்நிலையில் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் எம்பெருமான் 3வது கண் திறந்து பார்ப்பதாக ஐதீகம். இந்த தினத்தில் நடைபெறும் லட்சார்ச்சனையில் பக்தர்கள் கலந்து கொண்டால் பூத பைசால பயநிவர்த்தி, தம்பதிகள் ஒற்றுமை, புத்திர பாக்கியம், கடன் நிவாரணம், தொழில் முன்னேற்றம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், சொந்த வீடு அமையும் யோகம் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனையொட்டி 13வது ஆண்டாக இன்று ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றதா. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு நவ நரசிம்மர் திருவுருவ படமும் நரசிம்மர் ஸ்தோத்திர புத்தகமும் ரக்ஷை, துளசி மற்றும் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாறில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக பிரமுகர் உணவு வழங்கினார். பெஞ்சல் புயல் காரணமாக திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்ட போது பொதுமக்களை நேரில் சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு துணையாக இருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் அவர் நேரில் சென்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார். கடந்த சில தினங்களாக திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்ட GNS ராஜசேகரன் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகிறார். குருமாம்பேட் லலிதாம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றதா. இந்த மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீரு, குங்குமம், கலசநீர் என்று பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டதா. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டதா. இதனையடுத்து லலிதாம்பிகை சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் பங்கேற்றனர். விடுதலை போராட்ட வீரர் ரத்னவேல் முதலியார் வெங்கடேசன் அறக்கட்டளை சார்பில் அம்பிகா அம்மாள் நினைவு சொற்பொழிவு மற்றும் பேராசிரியர் அரவாணர் தமிழ் விருது வழங்கும் விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றதா. தமிழ் பேராசிரியர் முருகன் வரவேற்புரையாற்றினார். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூரில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் உள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 125வது மாதமாக வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மாதம் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் மாடவீதியை 3 முறை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7140 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 57,120 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஓடையில் குளிக்க சென்ற போது விபரீதம், நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவிகள். விபத்தில் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வந்த முதல்வரின் உதவி தனி செயலர் உயிரிழப்பு, புதுவையில் சோகம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்பு, புதுவையில் கனமழை பெய்யும் என்று அறிவிப்பு. மீன்வளத்துறையின் இணையதள செயலி அறிமுகம், கவர்னர் முதல்வர் தொடக்கி வைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.